ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. இப்போ பார்க்க போகிற படம் சலார். பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் நடிக்கிறாரு சலார் படம். இந்த படத்தோட கதை என்ன? இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்த படம். நானும் கதையை தேடி தேடி பார்த்தேங்க. ஒன்லைன் கதை சொல்லக்கூட வழி இல்லை. அந்த அளவுக்கு தான் கதையோட லட்சணம் இருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இது ஃபேண்டசி படமா இல்லைன்னா பீரியட் படமா இல்லை இப்போ நடக்கிற படமா இல்லை முன்னாடி நடந்த படமா எதுவுமே நீங்கள் கணிக்க முடியாதுங்க. அந்த லட்சணத்தில் தான் இருக்கு. ஏன் லட்சணம்னா நீங்கள் படம் பார்த்தாலே தெரியும். கேஜிஎஃப்குள்ளேருந்து இன்னும் பிரசாந்த் நீல் வெளியில் வரவே இல்லை. அந்த ஏரியாவுக்குள்ளேயே ஒரு கதை சொல்லணும் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் ட்ரை பண்ணது என்னமோ கரெக்டு தான். ஆனால் சொல்ல வந்த விதம் இருக்குல்ல, அதுதான் புரியவே இல்லை. 4-3 கேரக்டராக பிரித்து ஒரு ஜானர்லாம் கொண்டு வராங்க. இது எதையுமே நம்மளால கணிக்கவும் முடியல, அவங்களோட டிராவல் பண்ணவும் முடியல. ஒரு தலைப்பு போடுறாங்க, இவங்க இந்த வகையாரா இவங்க இந்த வகையாரான்னு ஒரு பிரிவா போடுறாங்க. இவங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி போறதுக்குள்ள பார்ட் 1 முடிஞ்சு போகுதுங்க. அதனால தான் சொன்னேன் கதையை தேடிட்டே இருக்கேன்னு. இந்த கதை தொடங்கி 1000 வருஷமாச்சு. பிரபாஸ், பாகுபலி பிரபாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இனிமே இல்லை எப்பவுமே அதான் வரும் போல இருக்கு. வரிசையா வந்த எந்த படமும் அவர் கை கொடுக்கவே இல்லை. சலாரும் இப்போ அவர்கிட்ட நடிச்சிருக்காரே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது அப்படி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், கூப்பிட்டு நீங்கள் கேட்குற எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பலான்னு ஒரு அறை விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்னா ஹீரோயின்ங்க. இவங்களை ஏன் ஹீரோயினாக போட்டாங்கன்னு நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் அவங்க இல்லை. ஹீரோயின் மெட்டீரியல் அவங்க கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த கதையில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வர்றாங்க போகிறாங்க. எதுக்காக இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கதை கேட்குறாங்க, ஆனால் என்ன எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்கிறாங்க. சரக்கு அடிக்கிறதுக்கு பாட்டில் கேட்குறாங்க, அதையும் கொடுக்குறாங்க. கதையில் அனுமதிக்கிறாங்க, சென்சாராக அனுமதிச்சிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இந்த கதையிலே ரொம்ப பஞ்சாகவும் ரொம்ப எதிர்பார்ப்பும் நம்ம நல்லாவே ஷார்ப்பாக பண்ணியிருக்குது வந்து நாங்கள் ஸ்ரேயர் ரெட்டியும் ஈஸ்வரி ராவும். இந்த 2 பேருடைய கேரக்டரைசேஷனும் அவ்வளோ பிரமாதமாக ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு கதைக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இவங்களுடைய டிராவல் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ரசிக்க முடியும். அங்கங்கே வந்துட்டு போகிறதுனால சின்ன சின்ன பிட்டு வந்தாலும் அவங்கள மட்டும் தான் நம்ம மனசில் நிற்க முடியுது. இவங்களுக்காகவே அந்த படம் உருவாக்குன மாதிரி இருக்கு. We are all violent men. நம்ம ரத்தத்திலேயே வயலன்ஸ் இருக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பீக்கில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நீ இந்த படத்தில் பண்ணினா உனக்கு இன்னும் பெரிய உயரம் வரும்னு சொல்லி கூடுவாங்கல்ல. அந்த மாதிரி பிருத்திவிராஜ் இதில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே சோலோ பர்ஃபார்மன்ஸ் நிறைய படங்கள் அவர் வந்து ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து இங்கே சலாரில் உட்கார வச்சது முன்னே அவருக்கும் முக்கியத்துவம் போயிடுச்சு, அவருடைய கேரக்டரைசேஷனும் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. பாவம் பிருத்திவிராஜ். ஆனால் பாவம் மெனக்கெட்டு இருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் நீயும் கேட்டல. எனக்கு வேணும். படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், ஆனால் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. பாபி சிம்ஹா, ஜான் விஜய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைம் கோபி, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வராங்க, ஏதோ விஷயம் பேசுகிறாங்க, அப்புறம் கிளம்பிடுறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருந்தாலும் ஒரு கதையை தேடி ஒருத்தர் பின்னாடி போகிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மட்டும் தாங்க மிஸ் ஆகுது. எல்லா இடங்களையும் மிஸ் ஆகுது. இவங்க பின்னாடியும் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. கடைசியில் இவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஆயிடுறாங்க. இங்கே கூட அரியாசனத்துக்காக பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்துச்சு. நான் இருக்கும் போது என் மகன் வரதராஜ மன்னார துறையா பார்க்கணுங்கிறது தான் என் ஆசை. இந்த மாதிரி படங்கள், பீரியட் ஃபிலிம், இந்த மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம், இந்த மாதிரி பயங்கர மிரட்டலான படங்கள்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடல் காட்சியை விட நீங்கள் வந்து பின்னணி இசைக்கு ரொம்ப முக்கியம். ரவி பஸ்ரூர் இவர் தான் வந்து இதுக்கு பின்னணி இசை கொடுத்துருக்காரு. பயங்கர பில்டப்புங்க, ஏகப்பட்ட பில்டப். ஒரு கேரக்டர் வரும்போதும் நீங்கள் ஹீரோக்கு மட்டும் தான் பில்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் போய் பாருங்களேன், ஜெகபதி பாபு வரும்போது ஒரு பெரிய பில்டப்பு, நீங்கள் பாபி சிம்ஹா வந்தாலும் ஒரு பில்டப்பு, யார் வந்தாலும் எந்த கேரக்டர் வந்தாலும் நடக்க ஆரம்பிச்சாலே பில்டப் போட்டுறாங்க. இந்த RR மூலமாகவே படத்தை தூக்கி நிறுத்திடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ரவி. ஒரு படத்துக்கு ஒரு முறை பில்டப் கொடுக்கலாம், இல்லை 2 முறை கொடுக்கலாங்க. ஓயாத பில்டப் கொடுத்தா என்ன ஆகும்? என்னன்னா நீங்கள் வந்து க்ளோஸ்அப் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், 70 mm வந்து பிரபாஸ் முகம் மட்டும்தான் இருக்கும். அந்த முகத்துக்கு ஒரு பில்டப் இருக்குங்க. அப்படி பயங்கரமாக பில்டப் RR தான் நான் சொல்கிறேன். அப்படி போட்டு பயங்கரமாக ஏற்றினாலும் கதைன்னு ஒரு விஷயம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து டைலாக்கே ரொம்ப கம்மி. நீங்கள் பஞ்ச் வச்சுட்டு நம்ம பில்டப் பண்ணோம்னு வச்சுங்களேன், அதில் ஒரு இருக்கும். இல்லை ஒரு ஸ்டோரி வச்சு ஒரு பில்டப் பண்ணோம்னா அதில் ஏதாவது ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பாட்டு இருக்குது, இல்லை ரசிக்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, பயங்கர கன்னெல்லாம் வச்சு சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சா எல்லாரும் கன் வச்சு நடந்துக்கிட்டு வராங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் மாதிரியும் ரஷ்யா போலீஸ், யுக்ரைன்லாம் வருதுங்க. இப்போ நம்ம நடந்துக்கிட்டு சண்டை, இவங்கெல்லாம் வந்து கிளம்பி வராங்க சண்டைக்கு. நாம் ஏதோ பெரிய வார் நடக்கும் போது ஒரு பெரியமா ஒரு பயங்கரமாக இருக்கும் போது நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எல்லாம் சண்டை போடாதீங்கப்பா, கத்தி வச்சு சண்டை போடுவாங்க, கத்தி வச்சு சண்டை போட்டுருக்கான். இதெல்லாம் என்ன மாதிரி நம்புறதுனே தெரியல. ஆனால் என்ன, சினிமாவே லாஜிக் இல்லாததாங்க. லாஜிக்கை மீறது தான் சினிமானா கூட அதுக்கு ஒரு நியாயம் வேணாமாடா? அநியாயமாக நீட் நேரத்துலாம் வெட்டுறாங்க.
பயங்கரமா அதாவது பிரபாஸ் மட்டும்தான் கத்தி எடுத்தாருன்னா ரத்தம் பார்க்காம போக மாட்டார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. சென்டிமெண்ட்டுங்க சினிமாவே. சென்டிமெண்ட் சினிமாவுக்குள்ள சென்டிமெண்ட்டே இல்லாம லாஜிக்கே இல்லாம பில்டப் மட்டுமே வாழ்க்கையை ஓட்டினா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கும்போது எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் சரிஞ்சிரும்பா. ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டீசர் ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே பார்த்தா டைனோசர் பயங்கர பில்டப் பண்ணாங்க. படத்தையும் பார்த்து முடிச்சிட்டோங்க. படம் பார்த்து முடிச்ச பிறகு தான் தெரியுது டைனோசர் அழிஞ்சு போய் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. இது தெரியாமே இதுங்க படம் எடுத்து வச்சிருக்குது. நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது.